Deepanjali. So, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஷார்ப்போட AR6020 NB மாடலை பத்தி பார்க்க போறோம். So, without delay, let's get started. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஷார்ப் AR6020 NB யோட பேப்பர் ஜாமிங் பத்தி பார்க்க போறோம். இந்த மாடல்ல 99% பேப்பர் ஜாமிங் வராது. ஸோ வர ரெண்டே ரீசனு உங்கள் பிளேஸ் வந்து டஸ்டி பிளேஸாக இருந்ததுன்னா ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து மிஷின் ரன்னிங்கில் இருக்கும் போது பவர் கட் ஆனால் ஜாம் ஆக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 99% இந்த மிஷினில் பேப்பர் ஜாமிங் வராது. நான் ஏன் சொல்கிறேன்னா இது பிராண்ட் நியூ மிஷின். ஸோ நம்ம மிஷினில் இந்த ரெண்டு ரீசனால் மட்டும்தான் பேப்பர் ஜாம் ஆகும். அதையே நம்ம பிரேக் பண்ணலாம். சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணலான்றதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ட்ரே ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே 2 ரோலர்ஸ் இருக்கும். இந்த 2 ரோலர்ஸை வந்து நல்லா வெட் கிளாத்தில் இந்த 2 ரோலரை க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு மறக்காமல் பேப்பரை திருப்பி ரீலோட் பண்ணும் போது ஷஃபில் பண்ணிவிட்டு பேப்பரை லோட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஷஃபில் பண்ணலனாலும் பேப்பர் ஜாமிங் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ரோலரில் பேப்பர் ஜாம் ஆகிறதோ இல்லை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது டோர் ஓப்பன் பண்ணுங்கள். டோரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டும் க்ளீன் பண்ணலாம், இல்லை ஆஃப் டோர்லேயும் ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணலாம். இப்போ நான் வந்து டோரை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறேன். இந்த 4 ரோலர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ரப்பரு. ஃப்ரண்ட் டோரில் இதுக்கு ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாபை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு வெட் கிளாத்தில் இந்த 4 ரப்பரையும் நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா பேப்பர் ஜாமிங் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ப்ளஸ் பேப்பர் இந்த இடத்துல ஜாம் ஆனாலும் நீங்கள் இந்த ரோலரை ரொட்டேட் பண்ணிவிட்டு ஜென்டலாக பேப்பர் எடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபியூசிங் யூனிட்டில் பேப்பர் ஜாம் ஆனால் எப்படி ரிமூவ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இங்கே 2 லாக் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லாக்கை லிஃப்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு க்ரீன் ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை வச்சு இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல பேப்பரை ரிமூவ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 2 லாக்கை வந்து லாக் பண்ணுங்கள். இது லாக் பண்ணாதனால என்னென்ன பிரச்சனை வரும்னா, கண்டினியூஸ் போடும்போது பேப்பர் ஜாம் ஆகும். ப்ளஸ் காப்பீஸ் வந்து நடுவில் வந்து ஷிங்காகி வரும். நீங்கள் கையில் எடுத்து அழிச்சிங்கன்னா காப்பீஸும் அழிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இந்த லாக்கை மறக்காமல் கீழே தான் இதோட பொசிஷன் இருக்கணும். இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. Until then, டாடா.